மைசூர் பருப்பு வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு அரை கப்பு மசூர் தால் எடுத்திருக்கேன். அதை 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 2 தண்ணி கழுவிட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றுவோம். 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிட்டேன். நான் இப்படி தான் ட்ரையரில் வச்சுருக்கேன். கிச்சனில் எடுக்கிறதுக்கு உட்காந்து எல்லாத்துலேயும் பேர் எழுதி வச்சுருக்கேன். ஃபோன்லேயும் பேர் எழுதி வச்சுருப்பேன். ஈஸியாக எடுக்கிறதுக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்பூனு இது சப்பு சவறு எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். 1 டீஸ்பூன் கியூமின் போடுவோம். பொரியட்டு வெள்ளைப்பூண்டு, கார்லிக் க்ளோவ்ஸ். கியூமின் கரிஞ்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் இருங்க. ஆனால் வாசனை வரும். பச்சை மிளகா, வெங்காயம், நடிப்பை தான் அனுப்பும். தக்காளி, வீட்டு பவுடர் 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன், ஊற வச்ச தால், ஒரு 30 to 45 செகண்ட் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டு. உப்பு போட்டு கொடுப்போம். ஒரு 1.25 கப்பு 1.5 அந்த அளவுக்கு ஊற்றிக்கணும். மூடி போட்டு 3-4 விசில் வேவட்டு. 2 கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன், சீசனிங் பண்ணேன். வெந்தாச்சு. ப்ரோட்டீன் தால் சம்மர் டைமில் எல்லாருக்குமே ப்ரோட்டீன் நிறைய தேவை. சோறை குறைச்சிட்டு இந்த மாதிரி தால் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்தியாக. கால்சியம் நிறைய இருந்தாலே நம்ம எலும்பெல்லாம் பலப்படும், தசைகள் எல்லாம் வலுப்படும். இந்த மாதிரி சிம்பிள் ஃபுட்டில் நிறைய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு தேவையானது எல்லாம் கிடச்சிரும். ஒரு பருப்பு ரெசிபி தானே நிற்காமல் ட்ரை பண்ணுங்கள். சூடு தண்ணி தான் ரொம்ப திக்காக இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கிடுங்க. நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். நல்லா கொதித்த சூடு தண்ணி ஊற்றணும். எல்லாமே நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் ஊற்றினீங்கன்னா இலைச்சி போயிருக்கும். டேஸ்ட் எல்லாம் போய் 0 டேஸ்ட்டில் இருக்கும். ஊற்றினால நான் ஒரு கொதிக்கட்டுன்னு வச்சுருக்கேன். இப்போவே நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கு. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சமாக கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் போடுறேன். வச்சு மாற்றிட்டு போனேன். அடுக்கா பண்ணுவோம். பூண்டு போடுவோம். கொஞ்சமாக கியூமின் போடுவோம். போடாட்டாலும் ஒன்றும் இல்லை. நான் ஜீரா வாசனையோட அந்த தால் நல்லா இருக்கும். ஜீரா ரைஸ் வச்சிங்கன்னாக்கா அட்டகாசமாக இருக்கும். எனக்கு நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் தான் வச்சுருக்கேன். எனக்கு நல்லா குழுன்னு இருக்கும். ஜீரா ரைஸும் மசூர் தால் தடுக்காவும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். வேறு எந்த கறியுமே வேணும்னு தோணாது. ரெட் சில்லி இல்லையா, எண்ணெயில் இந்த கார்லிக் ஃப்ளேவர், சில்லியோட ஃப்ளேவர்லாம் இறங்கிட்டு தாலில் கொஞ்சம் மல்லி இலை போடுவோம். கொஞ்சம் தாராளமாகவே வைக்கிறது. தடுக்காமல் அவ்வளோதான், ரெடி.